வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தோம்னா ஒரு காலாண்டர் எஃபெக்ட்டில் ஒரு சூப்பரான ஒரு பர்த்டே ஃபோட்டோ எடிட்டிங் தான் எப்படி சிம்பிளாக எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மேலே உங்களுக்கு ஃபஸ்ட்டே பிளாங்க்னு இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே கேன்வாஷ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு 4:5 ரேஷியோ கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. பேக்ரவுண்டுன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் பிளாக் கலரை செலக்ட் பண்ணி டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பிப்புன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க எல்லா மெட்டீரியலுமே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அந்த குரூப்பில் இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் எல்லாம் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு காலாண்டர் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன் பிப்ரவரி மந்த்து. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்ட் ஆப்ஷன் வரும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐக்கானை கொடுத்துட்டு அதோட சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணி இந்த மாதிரி மேலே வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம மேலே நேமையும் ஆட் பண்ணோம். ஸோ நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு அதை கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேறு மந்தோட காலாண்டர் வேணும்னா நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மறுபடியும் பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மாஸ்க்குன்ற ஆப்ஷன் வரும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஹார்ட் ஷேப் இருக்கும், அந்த ஷேப்பை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக உங்களோட ஃபோட்டோஸ் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அதோட சைஸையும் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப ஜூம் பண்ணணும் அப்படின்னா சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபேஸ் வந்து கவர் ஆகிற மாதிரி அந்த ஃப்ரேம்குள்ளே செட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பார்டர் செட் பண்ணுற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். ஸோ அதில் வந்துட்டு ஒரு 6 இல்லைனா 7, 8 அந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போது அந்த இமேஜை உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணி அதுக்கு கீழே இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எந்த அளவுக்கு வேணுமோ லைட்டாக கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ ஜூம் பண்ணி இந்த மாதிரி சைடாக வந்து செட் பண்ணிக்கோங்க. கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட்டு, பிரைட்னஸ்ஸு இதெல்லாம் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதையும் கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. இப்போ மேலே அந்த காலாண்டர் இமேஜோட சைஸை லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இது வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இப்போ எப்படி நான் செட் பண்ணியிருக்கணும் சேம் இந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ அது கீழே கொஞ்சம் இந்த மாதிரி செட் பண்ணுங்கள், ஏன்னா மேலே நேம் வந்து ஆட் பண்ணும். இப்போ மறுபடியும் கீழே பிப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு ஹார்ட் இமேஜ் வந்து பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கிராப் ஐக்கான் வரும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு என்னோடய நேமை மட்டும் கிராப் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு கீழே பிளெண்ட் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணி ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐக்கானை கொடுத்துருங்க. இன்றைக்கி அதாவது உங்கள் பர்த்டே டேட் என்னவோ அந்த டேட் மேலே மென்ஷன் பண்ணுங்கள். நான் எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி டேட் மேலே மென்ஷன் பண்ணிக்கிறேன், பட் நீங்கள் உங்களுக்கு என்ன டேட்டோ அந்த டேட் மேலே கரெக்டாக வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்கள். மென்ஷன் பண்ணிட்டு கீழே பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்துட்டு ஃப்ளவர் இமேஜஸ் வந்து 1 by 1 கொடுத்துருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஃப்ளவர் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு ஃப்ளவர் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன், அதை லைட்டாக ஜூம் பண்ணி இப்போ நான் எப்படி அந்த கீழே வந்து ஹார்ட் ஷேப்புக்கு கீழே ஃபோட்டோ கீழே செட் பண்ணியிருக்கணும் சேம் இந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்து பார்டர் இமேஜ் மாதிரி வந்து ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன், இந்த மாதிரி லைனிங் இமேஜ். ஸோ இதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் கிராப் ஆப்ஷனில் போய்ட்டு என்னோடய நேமை மட்டும் கிராப் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இது அந்த காலாண்டர் இமேஜுக்கு மேலே இப்போ எப்படி நான் செட் பண்ணியிருக்கிறேனோ கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ஸ்பேஸும் விட வேணாம், அதுக்கு ஏற்ற மாதிரி ஏன்னா அதுக்கு மேலே தான் நம்ம நேம் வந்து யாருக்கு பர்த்டேவோ அவங்களோட நேம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த இமேஜை செட் பண்ணிட்டீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா பேக்கில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து பேக்கில் வந்துருக்கு. இங்கே டெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் யாருக்கு பர்த்டே மேக் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேமை வந்து நீங்கள் அந்த இடத்துல டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு மை லவ்னு நான் வந்து கொடுத்துக்கிறேன். பக்க கலர் ஆப்ஷன் இருக்கும், அதில் என்ன கலர் வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டபிள்யூ ஆப்ஷன் இருக்கும், இதில் வந்துட்டு ஸ்டைலிஷான ஃபாண்டோ இல்லை போல்டான ஃபாண்டோ உங்களுக்கு நீங்கள் என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபாண்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், அது யுவர் சாய்ஸ் தான். ஸோ நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன் ஃபாண்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பக்க கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. வேணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம், வேணாம் அப்படின்னா விட்டுருங்க, அதாவது இவர விஷஸ் தான். ஸோ நான் கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ அந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு இதுக்கு மேலே இப்போ ஒரு லைன் வந்து செட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த லைனுக்கு மேலே இந்த உங்களோட நேமை வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ மறுபடியும் கீழே டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது சென்டென்ஸ் வந்துட்டு நீங்கள் யாருக்கு பர்த்டே மேக் பண்ண போகிறீங்களோ அவங்களுக்கு ஏதாவது சென்டென்ஸ் வந்து நீங்கள் வந்து குரோமில் சர்ச் பண்ணுங்கள். சிஸ்டர், பிரதர், லவர்ஸ், ஸோ கப்பல்ஸாக இருந்தாலும் சரி அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு சர்ச் பண்ணிங்கனாலே வரும். அதில் ஏதோ ஒன்று அங்கே காப்பி பண்ணி ஜஸ்ட் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ டபிள்யூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அதே மாதிரி தான் ஃபாண்ட் வந்துட்டு என்ன ஃபாண்ட் வேணுமோ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன் ஃபாண்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். பக்க கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கலரை வந்து நான் ஒயிட் கலரில் கொடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி ஒயிட்டை கொடுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்றேன். இப்போ அதோட சைஸை கம்மி பண்ணி இந்த மாதிரி சைடாக வந்து செட் பண்ணிடுறேன்.
இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து சைடாக செட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிப் ஆப்ஷன் வரும், அதை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃப்ளவர் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட சைஸை கம்மி பண்ணிவிடுங்க. கம்மி பண்ணிவிட்டு இதை வந்துட்டு இதுக்கு மேலே இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். ஸோ வேணும் அப்படின்னா அந்த சென்டென்ஸோட சைஸு கூட நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த ஃப்ளவரை வந்துட்டு கொஞ்சம் லுக்காக தெரிகிற மாதிரி கூட கொஞ்சமாக லைட்டாக ஜூம் பண்ணி அதுக்கு மேலே இந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிவிடுங்க. இப்போ மறுபடியும் கீழே டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஹாப்பி பர்த்டே அப்படின்னு வந்து நான் டெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன். பட் நீங்கள் என்ன ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த ஹாப்பி பர்த்டேன்றது எந்த இடத்துல போல்டாக வரணும், எந்த இடத்துல ஸ்மாலாக இருக்கணும், அதெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வேணும்னா கலரை மாற்றிக்கலாம், இல்லை அதே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃபாண்டும் அதே மாதிரி தான், என்ன ஃபாண்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அந்த டெக்ஸ்ட்டை நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிவிட்டு அதை பார்த்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி சென்டரில் இந்த மாதிரி டெக்ஸ்ட் வர மாதிரி கரெக்டாக வந்துட்டு நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். நீங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஜூம் பண்ணி கரெக்டாக அந்த இடத்துல ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ண வாட்டி மறுபடியும் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிப் ஆப்ஷன் வரும், அதை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பட்டர்ஃப்ளை பிஎன்ஜி கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த பட்டர்ஃப்ளை இமேஜுக்கு பக்கமே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளிப் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணிக்கலாம். அதோட சைஸை நான் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ கம்மி பண்ணிவிட்டு ஹாப்பி பர்த்டேன்றதுக்கு மேலே இந்த மாதிரி நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக சும்மா ஒரு டிசைனுக்கோசரம் இதை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வேணாம் விட்டுறதா இருந்தாலையும் விட்டுறலாம், அது யுவர் சைஸ் தான். ஸோ இந்த மாதிரி மறுபடியும் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஏதாவது எமோஜிஸ் ஆட் பண்ணுறதா இருந்தாலையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு 2 எமோஜிஸ் வந்து ஆட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கோசரம். இப்போ எமோஜிஸ் ஆட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். அதோட சைஸையும் கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணிவிட்டு அதை வந்துட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்பேஸ் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல இதை வந்து ஆட் பண்ணிவிடுங்க. அது பார்க்க இன்னும் கொஞ்சம் லுக்காக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வேணும் அப்படின்னா அந்த எமோஜி நீங்கள் எடுத்துடலாம், வேணாம் அப்படின்னா எடுத்துக்கோங்க, இல்லை நல்லா இருக்குது அப்படின்னா விட்டுருங்க, அது யுவர் விஷஸ் தான். ஸோ அதனால் நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாமே பர்ஃபெக்டாக மேக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஃபோட்டோவை சூப்பராக மேக் பண்ணியாச்சு. மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்னாப்சீட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சின்ன கலர் கரெக்ஷன் மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த நீங்கள் என்ன ஃபோட்டோ எடிட் பண்ணீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே டூல்ஸை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு டூன் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இது லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். ஒவ்வொரு அட்ஜஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி மைனஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் கீழே டூல்ஸை கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் ஃப்ரேம்ஸ் வந்து கீழே ஷோ ஆகும். ஸோ உங்கள் ஃபோட்டோஸ்க்கு நீங்கள் ஃப்ரேமாக போடுறீங்கன்னா கூட என்ன ஃப்ரேம் வேணுமோ கீழே அதை வந்து நீங்கள் பார்டர் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அது யுவர் சாய்ஸ் தான். எந்த பார்டர் வேணாலும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்டரை செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ மறுபடியும் கீழே டூல்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டீட்டெயில்னு இருக்கும், டீட்டெயிலை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ ஃபோட்டோவை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபோட்டோவை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணிங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.